தமிழ் சினிமாவில் வெளியான கங்குவா திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்று தியேட்டர்களில் வெற்றி நடை போட்டு வருகின்றது. கங்குவா படம் ரிலீஸ் ஆகும் முன்பு இந்த படத்திற்கு மிகப்பெரிய அளவில் பட ப்ரமோஷன் நிகழ்வுகள் இடம்பெற்றன. மேலும் இதன் தயாரிப்பாளர் கங்குவா சுமார் 2000 கோடிகளை வசூலிக்கும் என அதிரடியாக தெரிவித்திருந்தார். இந்த கருத்து பல விமர்சனங்கள் எழுவதற்கு காரணமானது. அதேபோல சூர்யாவும் கங்குவா படத்தை வாயை பிளந்து பார்ப்பீர்கள் என கூறியிருந்தார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கும் மேலாக கங்குவா படத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார் சூர்யா. இவர் நடிப்பில் இறுதியாக வெளியான ஜெய் பீம், சூரரை போன்று ஆகியவை விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றன. அதன் பின்பு 4 ஆண்டுகளாக சூர்யா நடிப்பில் எந்த படமும் ரிலீஸ் ஆகவில்லை. இந்த காரணத்தினால் கங்குவா படம் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு காணப்பட்டது. இன்று பிரபல திரையரங்கில் ரஜினி மற்றும் அவரது குடும்பம் ஒன்றாக படம் பார்த்தனர். படம் பார்த்த ரஜினி படம் பிரம்மாண்டமாக இருப்பதாகவும் சூர்யாவின் நடிப்பு வேற லெவலில் உள்ளதாகவும் சொல்லியிருக்கிறார். அத்துடன் வரலாற்று கதையம்சம் கொண்ட இந்த படத்தில் பாலிவுட் நடிகர்களும் நடித்துள்ளார்கள். சுமார் 300 கோடி பட்ஜெட்டில் கங்குவா திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளதாம். ஆனாலும் இந்த வசூலை மீள் பெறுமா என்பது தொடர்பில் கேள்வி எழுந்திருந்தது. இந்நிலையில் கங்குவா படத்தின் வசூல் விவரம் பற்றி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். அதன்படி கங்குவா திரைப்படம் 58.62 கோடிகளை உலக அளவில் வசூலித்துள்ளது. இதை பார்த்த சூர்யாவின் ரசிகர்கள் துள்ளி குதித்து வருகிறார்கள். கங்குவா திரைப்படம் நேற்றைய தினம் வெளியான போதும் கலவையான விமர்சனங்களை பெற்றது. மேலும் அமரன் திரைப்படத்தின் முதல் நாள் வசூலை கூட முறியடிக்கவில்லை என்ற விமர்சனங்களும் எழுந்தது. ஆனால் தற்போது 58 கோடிகளை வசூலித்து எல்லாவற்றிற்கும் பதிலளித்துள்ளது கங்குவா திரைப்படம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.